என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொடுத்துக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கிவன் ஃபஸ்ட் எழுதிடலாம். பாருங்கள், 1 + x² dy by dx + 2xy = 1 + x² whole square கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி இன்டகிரேட்டிங் ஃபேக்டரில் வந்து நம்மளுடைய ஃபார்ம் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், dy by dx + py = qன்னு இருக்கணும். சரிங்களா? அப்போ அந்த dy by dx உங்களுடைய கோஎஃபிஷியன்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா வந்து 1 இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 + x² இருக்குது. நமக்கு 1 + x² நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, அந்த 1 + x² எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடலாம். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, 1 + x² இருக்குங்களா, அந்த 1 + x² இந்த ஃபுல்லாக ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிடலாம். அப்போ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 1 + x² டிவைடட் பை 1 + x² வருமா. அப்போ இங்கே என்ன வரும், dy by dx + 2xy டிவைடட் பை 1 + x² வருங்களா. அடுத்து = 1 + x² whole square டிவைடட் பை 1 + x² வரும். இப்போ இந்த 1 + x² 1 + x² நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். இது ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், பவரில் 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, பவரில் 1 இருக்குங்களா. இது ஃபுல்லாக அடிச்சுட்டு இதோடைய பவர் வந்து 1 ஆகிடும். சரிங்களா? 1 + x² வந்து பார்த்தீங்கன்னா a × a² மாதிரி 1 + x² வந்து 2 தடவை இருக்குது, இங்கே ஒரு தடவை இருக்குது, கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ மீதி இருக்கிறத எடுத்து எழுதலாம். dy by dx + 2xy டிவைடட் பை 1 + x² = 1 + x² தான் நமக்கு இருக்குது. இதுதான் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்தை நமக்கு ஏற்ற ஃபார்மில் வந்து நம்ம வந்து மாற்றிட்டோம். இப்போ இதில் பாருங்களேன், இப்போது நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம் என்ன, அந்த ஃபார்மை ஃபஸ்ட் எழுதலாம். என்ன ஃபார்ம், dy by dx + py = q. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம். இந்த ஃபார்மெட்டுக்கு தான் இப்போ நம்ம மாற்றிருக்கோம். இப்போ இதில் என்னென்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுறோம். dy by dx இருக்குது, இங்கே dy by dx இருக்குது. அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே y இருக்குது, இங்கே y இருக்குது. இந்த y விட்டுட்டு மீதி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா p. pங்கிறது என்ன, y-னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் p. RHSல வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து q. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும், p-யோட வேல்யூ p = இங்கே பாருங்கள், y விட்டுட்டு மீதி என்ன இருக்குது பாருங்கள், 2x டிவைட் பை 1 + x². அதுதான் p-யோட வேல்யூ. 2x டிவைட் பை 1 + x². இதுதான் வந்து என்ன, p-யோட வேல்யூ. இங்கே இருக்கக்கூடிய ஒய்யும் இங்கே இருக்கக்கூடிய ஒய் வந்து நம்ம விட்டுட்டு எழுதணும். அப்போ பிக்கு முன்னாடி என்ன இருக்குது, பிங்கிறது என்ன, ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் 2x டிவைட் பை 1 + x². க்யூங்கிறது RHSோட வேல்யூ. RHSல நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், q = 1 + x². ஓகேங்களா? அப்போ PQ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன, e⁻∫pdx இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோடைய ஃபார்முலா. சரிங்களா? அப்போது இதில் என்ன, பிக்கு பதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாங்களா. இப்போ பிக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் = e⁻∫pக்கு பதிலாக 2x டிவைடட் பை 1 + x² கொடுத்துருக்காங்க, இங்கே dx. அப்போது இது என்னென்னா, இதை ஃபஸ்ட்டு நமக்கு இன்டகிரேட் பண்ண தெரியணும். அதாவது எழுதிக்கலாம். அதாவது டினாமினேட்டர் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருக்கிறது வந்து ஆன்சராக வரணும். இங்கே பாருங்களேன், 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, x² டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2xன்னு வருது. இந்த மாதிரி வந்ததுன்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர் என்ன இருக்குது பாருங்கள், 1 + x² எழுதலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இது வந்து இன்னொரு தடவை வந்து உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா, அதாவது f(x)ங்கிறது பார்த்தீங்கன்னா 1 + x², டினாமினேட்டர் இருக்கிறது f(x). f' என்னென்னா, இது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. இது வந்து என்னென்னா 0 + 2x வந்து 2xங்களா. அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா, இன்டகிரல் இங்கே பாருங்கள், மேலே வந்து f' டிவைடட் பை f(x) × dx. பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், பார்க்கலாம். அதாவது இன்னும் பாருங்கள், இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். கீழே வந்து என்ன இருக்குது, f(x) என்ன, 1 + x². f' வந்து நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருக்கிறோட ஆன்சர் வரணும். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. இப்படி இருந்ததுன்னா இது லாக் ஆஃப் f(x)ன்னு எழுதலாம். லாக் ஆஃப் டினாமினேட்டர் தான் என்னென்னா f(x).
இப்படி log of f of x எழுதலாம். அப்போ இங்கே f of xங்கிறது என்னன்னு பாருங்கள், 1 + x². அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அதாவது டினாமினேட்டரில் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமினேட்டரில் இருக்கக்கூடிய ஆன்சர் வரணும். அப்படி வந்ததுன்னா log of denominator, அதாவது log of f of x, டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ log நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குது, 1 + x². அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டருங்கிறது என்ன, 1 + x². இது வந்து என்னென்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா டினாமினேட்டர் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமினேட்டர் இருக்கிற ஆன்சர் வரணும். அதாவது இன்டெக்ரல் f' of x / f of x dx = log of f of x. இந்த ஃபார்மேட் இருக்கனால log of f of x. f of xங்கிறது என்னென்னா டினாமினேட்டர் 1 + x² எழுதியிருக்கோம். log கேன்சல் ஆச்சுன்னா 1 + x². இதுதான் வந்து கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.